தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் தாழ்ந்தோரை மேலிடத்தில் அமர்த்துகின்றார், அழுவோரை காத்து உயர்த்துகின்றார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் என்னவென்றால், பலர் இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டு தாழ்ந்த நிலையில் எனக்கு ஒரு திறமையும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு என்ன தகுதி என்று தன்னை மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக, அனைவராலும் ஒதுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், அப்படிப்பட்டவர்களை நான் உயர்த்தி கண்ணீருடன், எனக்கு வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் தான், ஒரு நிம்மதி இல்லையே, ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து என்னை அழுத்திக் கொண்டே இருக்கின்றதே, என் வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் தான் எனக்கு ஒரு ஆதாயமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், பிரியமானவர்களே, தூக்கிக்கவர்களை ரட்சித்து உயர்த்துகின்றேன், அவர்களுடைய கண்ணீரை நான் துடைத்து இனிமேல் உங்கள் தூக்கம் சந்தோஷமாக மாறும் என்பதற்கேற்றவாறு உங்கள் கண்ணீரை துடைத்து தாழ்மையான நிலையில் காணப்படுகின்ற உங்களையும் உங்கள் சந்ததியையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கண்ணீரை விட்டுவிடுங்கள், கவலையை இருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதித்து உங்களுடைய தாழ்மையில் இருந்து அனைவரும் வியக்க கூடிய அளவில் இன்றே உங்களை உயர்த்தப் போகிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்றி கூற வேண்டும். நன்றி கூற வேண்டும் என்றுதான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அவர் செய்ய போகின்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் தாழ்மையில் இருந்து கண்ணீரில் இருந்து உயர்த்தப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த ஜெபத்தை கூறின இந்த ஜெபத்திற்கு, அதாவது யாரோ ஒரு சகோதரனும் சகோதரியும் நான் தாழ்ந்த நிலையில் காணப்படுகின்றேனே, ஒரே என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் தானா என்று கதறி இருக்கின்ற அவர்களுக்கு நீர் கூறின இந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் அவர்களையும் அவர்கள் சந்ததிகளையும் கண்ணீரை துடைத்து தாழ்மையில் காணப்படுகின்ற அவர்களை உயர்த்தி அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப் போகின்றேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றி. அவர்கள் கர்த்தாவே, அது நீ கூறினபடி இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக உமக்கு நன்றி கூறுவார்கள். அவர்களையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.